பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி என்ற குலத்தில் பிறந்தவர்கள். இந்த குறைஷி குலத்தவர்கள் தங்களை ரொம்ப உயர்ந்த ஜாதியாக, உயர்ந்த குலமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நினைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், மக்காவுல காபாங்கிற அந்த ஆலயத்துல தவாப் செய்வாங்க. இன்றைக்கு நம்ம தவாப் செய்யணும் இல்ல, ஹஜ்ஜிக்கு போய் இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காபாவுக்கு போவாங்க, அதை சுத்தி வலம் வருவாங்க. அதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்படுத்தின ஒரு பழக்கம். இப்படி தவாப் செய்யும் பொழுது எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும். காபத்துல்லாவை தவாப் கடவுளை வணங்குறதுக்கு இன்றைக்கு அது நடக்கத்தான் செய்யுது, நிர்வாண பூஜைன்னு நடக்குது. ரொம்ப அரிதாக ஒளிவு மறைவோட நடக்குது இன்றைய காலத்துல. இன்றைக்கு அறியாம இருக்கத்தான் செய்யுது. ஆனா இது எப்படின்னா பப்ளிக்கா நடக்கும், பகிரங்கமாகவே நடக்கும். காபத்துல்லாவுக்கு போனா இந்த ஹஜ்ஜுடைய சீசன்ல கடவுளை வணங்குறது, அவங்களுக்கு சீட்டு அடிக்கிறதும் கைதட்டுறது தானே வணக்கம். அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் காபாவை தவாப் செய்யும் பொழுது நிர்வாணமா தான் தவாப் செய்வாங்க. அட எல்லாரும் நிர்வாணமா தவாப் செஞ்சா ஓரளவுக்கு அதையாச்சும் பரவாயில்லைன்றலாம். இந்த குறைஷி குலம் இருக்கிறாங்கல்ல, அவங்க மாத்திரம் நிர்வாணமா இருக்க மாட்டாங்க. நாங்க உயர்ந்த சாதி, இந்த காபாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, இப்ராஹிம் நபியுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க, நாங்க மாத்திரம்தான் காபாவை தவாப் செய்யும் பொழுது ஆடை அணிந்து கொண்டு தவாப் செய்வோம். மீது எல்லாரும் நிர்வாணமாகத்தான் தவாப் செய்யணும், காபாவை சுத்தி வரணும் என்று ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்ப இந்த நிர்வாணமாக ஒருத்தன் ஒரு வணக்கம்ங்கிற பேர்ல சுத்துறான்னு சொன்னா அந்த மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த நிர்வாணத்தை ஓபனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒருத்தர் நிக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு மோசம். இது ஆம்பளை மாத்திரம் இல்ல, பெண்களும் அன்றைக்குள்ள சமுதாயமே ஆணும் பெண் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல ஒழுக்கம் அதிகமா இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆடையை அவுக்குறது குறைக்கிறதுனா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குனாக்க நம்ம நினைக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்துல பிறக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் நிர்வாணமாகவே என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜாகிலியா மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. யாருக்கும் ஆடை இருக்காது. இதுல குறைஷிகள் மாத்திரம் ஆடை அணிந்த சின்ன கூட்டம். குறைஷிங்கிறது காபாவை நிர்வகிக்கக்கூடிய ஒரு 5% கூட அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க, அவ்வளவு ஒரு சின்ன கூட்டம். அவங்க மாத்திரம் ஆடை அணிஞ்சு தவாப் செய்வாங்க, மற்ற எல்லாம் நிர்வாணமா இருப்பாங்க. இப்படி நம்மள நிர்வாணமா இருக்க சொல்றாங்களே, இவங்க என்ன பிறப்புல பெரிய வசதிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நிர்வாணமா நடப்பதன் மூலமாக அந்த சமுதாயம் எவ்வளவுக்கு ஒரு கேடுகட்டு இருந்தாங்கன்னு விளங்கிறோம். ரெண்டாவது, அதுலயும் வித்தியாசத்தை பாருங்க. அதுலயும் அந்த குலத்தின் பெயர்ல, ஜாதியின் பெயர்ல, பிறப்பின் பெயர்ல ஒருத்தன் வசந்தம் ஒருத்தன் தாழ்ந்தவன் நினைக்கிறது. இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்ததாக சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கிறோம். புகாரி உங்களுக்கு தமிழ்ல வந்திருக்குது. அதை பாத்தீங்கன்னா இவங்க நிர்வாணமாக தவாப் செஞ்சிட்டு இருந்தாங்க என்பதை தகுந்த சான்றுகளோடு அதை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹஜ்ஜிக்கு போறோம் இல்லையா, இன்றைக்கும் கூட என்ன செய்யறோம்னா, ஹஜ்ஜிக்கு போனா மினாவுக்கு போறோம், அரபாவுக்கு போறோம், முஸ்தலிஃபாவுக்கு போறோம். இந்த மாதிரியான சில சடங்குகளை நம்ம செய்யணும் ஹஜ்ஜிக்கு போறவங்க. இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த இவங்க மாத்திரம், யார் குறைஷிகள் மாத்திரம் எல்லா மக்களும் அரபா மைதானத்துக்கு தங்குவாங்க. இவங்க அரபாவில் தங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரோட சேர்ந்து சமமா இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய கிரியையில ஒன்னு ஏத்துக்கிட்டு எல்லாரும் நீங்க அங்கதான் போய் தங்கணும், அங்கதான் போய் தங்கணுமா, அந்த அரபாவில் போய் எல்லா மக்களும் போய் தங்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க உயர்ந்த சாதி, நாங்க இவங்களோட சேர்ந்து நாங்க தங்குறதா, இவங்களுக்கு சமமா நாங்க உட்கார முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த மக்களோட மக்களாக கலந்து வாழ மாட்டாங்க. அது யாருடைய குடும்பம்? இது ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குலத்துல பிறக்கிறாங்களோ அந்த குலம் தான் குறைஷி குலம். அந்த குலத்துல தான் இவ்வளவு திமிரு இருந்திருக்குது, இவ்வளவு சாதி வெறி. நாங்க தான் வசந்தவங்க என்ற ஒரு எண்ணம் மற்ற எல்லாத்திலையும் மட்டமாக்குறது. வணக்கத்திலிருந்து அணிகிற ஆடை வரைக்கும் மட்டமாக்குறது. இது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, இது அரபு நாட்டில் மாத்திரம் இருந்தா நினைக்க கூடாது.
நம்ம நாடுகள்ல கூட கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில உயர்ந்தவர்கள் நினைக்கக்கூடியவங்க வசிக்கிற பகுதியில தாழ்த்தப்பட்டவங்க வந்து செருப்பு அணிஞ்சு போக முடியாது, கொஞ்சம் ஆடையை குறைக்கணும், ஜாக்கெட் அணிஞ்சு பெண்கள் போகக்கூடாது. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சமீப காலம் வரைக்கும் நம்ம நாட்டில் இருந்ததை பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு மோசமான நம்பிக்கை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க பிறந்த காலத்துல, அவங்க எந்த குலத்துல பிறந்தாங்களோ அந்த குலத்திலேயே காணப்பட்டுச்சு என்று அதே சஹீஹுல் புகாரியில 1554வது ஹதீஸ்லாம் 2 விவரம் இருக்குது. இவங்க மக்களோட மக்களை அரபாவுல தங்க மாட்டாங்கிற விவரமும் இருக்குது. நிர்வாணமாக தவாப் செய்வாங்க, அது இவங்க மாட்டம் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விவரத்தையும் அதுல எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, எப்படிப்பட்ட ஒரு மோசமான மக்கள்கிட்ட வந்து இந்த அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை தூதர்னு பிரகடனப்படுத்தி அந்த மக்களை திருத்தி அகில உலகத்துக்கும் வழிகாட்டக்கூடிய புடம் போட்ட தங்கமாக எப்படி மாத்தினாங்க என்பதற்காகத்தான் அந்த சமுதாயத்தில் நம்ம இடம் போடுறோம். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அந்த உலகம் இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. அந்த அவங்க ஜாஹிலியா காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்துல ஒருத்தன் கொலை பண்ணிடுறான்னு வைங்களேன். ஒரு ஆளு ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டான்னா கொலைக்கு கொலை அல்லது நஷ்ட ஈடு, இப்படி சில ஏற்பாடுகளை பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஏற்பாடு என்னன்னு கேட்டா, எந்த எவிடன்ஸ் வேண்டியில்லை, என்னையே ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். நான் வந்து ஒரு குறைஷ் குலம்னு வச்சுக்கிறீங்களேன், என்னைய வந்து ஹவுஸ்ங்கிற குலத்துல உள்ளவன் கொலை பண்ணி போடுறான். இந்த கொலைக்கு வந்து யாரும் சாட்சி எல்லாம் கிடையாது, அவன் தான் கொலை பண்ணாங்கிறது செய்தி வருது. அப்ப அந்த ஹவுஸ் கோத்திரத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 50 பேர் வரணுமா. 50 பேர் வந்து குறைஞ்சது 50 தான். 50 பேர் வந்து அல்லாஹ்வின் சத்தியமாக இவர் கொலை செய்யலன்னு சொல்லிட்டு அது கொலை இல்லையா. அதாவது கொலை செய்யறத நான் செஞ்சதுக்கு தாங்க உலகத்துல எதுக்குமே சாட்சி வேணும், செய்யலைங்கிறதுக்கு சாட்சி கிடையாதுங்க. இவன் கொலை செஞ்சா என்பதற்கு சாட்சி சொல்லலாமுங்க. இவன் கொலை செய்யலைங்கிறதுக்கு சாட்சி சொல்றது உலகத்துல உண்டுமா? நீ பார்க்கும்போது செஞ்சிருக்க மாட்டான், அவ்வளவுதான். செய்யலன்னு சொல்றான்டா, நான் பார்க்கும்போது அவன் செய்யலன்னு அர்த்தம். செஞ்சான்னு சொல்றவன் நேர பார்த்திருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய சாட்சியத்தை கொண்டாந்து நிப்பாட்டினாலும் சரி, கொலை செஞ்சத கண்ணால நாங்க பார்த்தோம்னு 10 பேர் சொன்னாலும் சரி, 50 பேர் அந்த சைட்ல இருந்து வரணும். 50 பேர் வந்து நாங்க 50 பேர் இருக்கிறோம், நாங்க சத்தியம் பண்றோம் இவன் கொலை செய்யலன்னு. புரியுதா? 50 பேர் சத்தியம் பண்றீங்களா? சரி, கொலை செய்யல. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க என்று அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல அந்த அறியாமை காலத்து மக்கள்கிட்ட இருந்துச்சு என்ற ஒரு செய்தி அதே சஹீஹுல் புகாரியில 3557வது ஹதீஸ்ல இப்படி ஒரு மூடத்தனம் உங்கள்ட்ட இருந்திருக்கு. அதாவது ஒரு பயங்கரமான தப்பு நடந்து போச்சுன்னா நடந்ததுக்கு எவ்வளவுதான் எவிடன்ஸ் இருந்தாலும் சரி, நடக்கலன்னு அந்த ஜாதியில ஒரு 50 பேர் சொல்லி போடணும். யாரு செஞ்சாங்களோ அவன் ஜாதியை சேர்ந்தவங்க, அவன் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிதான் சொல்லுவான். ஒருத்த வந்து தன்னுடைய சாதியை சேர்ந்த ஒருத்த மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தா அவர் செய்யலன்னு தான் வந்து உலகத்துல சொல்லுவான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு 50 பேர் சர்வசாதாரணமா கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கொலைகள்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிரும். அவங்களுடைய தீர்ப்பு வழங்குற முறை, அவங்க நியாயம் வழங்குற முறை என்னன்னா, 50 பேர் செட்டப் பண்ணி சத்தியம் பண்ண வச்சு போடுறது. சத்தியம் பண்ணோன்னு அவர் கொலை செய்யல, போப்பா முடிஞ்சு வச்சுக்கிற, 50 சத்தியம் பண்ணிட்டார்ல, 50 பேர் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன கொலை செஞ்சாங்கிற போ. இப்படி ஒரு கிறுக்குத்தனம். அது எதுலையுமே விவரம் இல்லைன்னு அர்த்தம். வழிபாடும் சரி இல்ல, ஒரு அறிவுபூர்வமா ஒரு பஞ்சாயத்தை விசாரிச்சு ஒரு கிராமங்கள்ல எவ்வளவு அழகா தீர்ப்பு வழங்குறாங்க. இப்படி தீர்ப்பு வழங்கணுங்கிற ஒரு நாலேஜாவது இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில வர்ற இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நம்மள்டையும் இருக்கக்கூடிய, இன்னும் அது எடுபட்டு போகல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. அதையும் அறியாமை காலத்து வழக்கம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க. ஆனா இதை இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு அறியாமை காலத்து வழக்கமா தெரியாது. ஏன்னா நீங்களே அதை செய்றீங்க, நம்மளே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் அந்த முட்டாள்தனமான ஒரு காரியத்தை. அது என்ன காரியம்? ஒரு மனிதனோட நமக்கு ஒரு சண்டைன்னு வைங்களேன், ஒரு தகராறு வருது. அந்த தகராறு நமக்கு அவனுக்கு தான். இந்த தகராறு வந்தவன என்ன செய்வோம்? சண்டையில அவன் அம்மாவை இழுக்காம நம்ம சண்டையை முடிக்க மாட்டோம். யாரோட சண்டை போடுறோமோ அதுக்கு அவனை பத்தி அம்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்மள ஒருத்தன் அடிச்சுட்டான்னா அவன் தான் அடிச்சான், அவனை போய் அடிக்கலாம், அவனை போய் அறிவு கட்டவன் திட்டலாம், முட்டா பையல என்று அவனை சேரும்.
இன்னாரு மகனேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டேஸ் போட்டு சொன்னீங்கன்னா அது இவனை திட்டுறதா அம்மாவை திட்டுறதா? இப்படிப்பட்டவளுடைய மகனே அப்படின்னு சொல்வதா இருந்தா நீங்க யாரை திட்டுறீங்க? இவனையா திட்டுறீங்க, அவளை திட்டுறீங்களா? இது ஏதாவது அறிவுக்கு பொருந்துதா? இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு வசை மொழி எங்கேயாவது இருக்குமா? சம்பந்தப்பட்டவன் ஏதாவது செஞ்சான்னா அவனை தான் திட்டணும். இது அரபியர்கள்ட்ட ரொம்ப சர்வசாதாரணமா இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளீட்டா ஒழிச்சு விட்டாங்க. ஒழிச்சது நம்மள்ட்ட எப்படி இருக்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுத்தமா ஒழிச்சு விட்டாங்க. அது இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே என்ன செய்யறோம்? ஒரு சண்டை வந்தவுடனே டேஸ் போட்டு மகனே அது சொல்லி போடுவோம். இது என்ன ஒரு வழக்கம்? அதுக்கு ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. அபூதர் ஒரு நல்ல ஒரு சஹாபி, நபி தோழர். இவர் ஒரு ஊழியரோட வர்றாரு. அபூதர்ங்கிறவரு ஒரு ஊழியரோட வர்றாரு, வேலைக்காரரோட. இவர் என்ன டிரெஸ் போட்டிருக்காரோ அதே மாதிரியான டிரெஸ் தான் அவர் அணிஞ்சிருக்கிறாரு, வேலைக்காரர். அபூதர்ங்கிறவர் போட்டிருக்கிற அதே மாதிரி சட்டை, அதே மாதிரி கைலி. சட்டைகள்லாம் எதுவும் செய்யக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இவர் என்ன டிரெஸ் போட்டிருக்காரோ அதே டிரெஸ் ஆடை வேலைக்காரருக்கு அணிவித்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப கேக்குறாங்க சில பேரு, ஏங்க நீங்க ஒரு வேலைக்காரர், நீங்க முதலாளி, நீங்க போடுற அதே டிரெஸ் இவருக்கும் கொடுத்திருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷன் சண்டை போடும்போது இந்த திட்டிவிட்டேன். திட்டும் போது அவங்க அம்மாவை சொல்லி நான் திட்டேன். யார்? அபூதர் சொல்றாரு, அவங்க அம்மாவை சொல்லி திட்டேன். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. பார்த்து நீ கூப்பிட்டு, அபூதர் நீ என்ன மனுஷன், நீ இன்னமும் அந்த அறியாம காலத்து பழக்கம் குடிகொண்டு இருக்குது. அறியாமை காலம் குடிகொண்ட ஒரு மனுஷனா இருக்கிறாய. ஒருத்தவனை திட்டினாலும் நீ அவன்கிட்ட சண்டைக்கு போகணும். அவன் அம்மாவை எதுக்கு நீ சண்டைக்கு இருக்கிற? அவங்க அம்மாவை சம்பந்தம் இல்லாம எதுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கண்டிச்சாங்க. கண்டிச்சிட்டு உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவராக இருந்தா கூட அவர்களை உங்கள் சகோதரர்களாக நீங்கள் கருத வேண்டும். உங்களுடைய கட்டுக்கோப்புல எல்லாம் அவங்களை தந்திருக்கிறான். அதனால நீங்க திங்கிறதை அவருக்கு திங்க கொடுங்க, நீங்க அணியறதை அவருக்கு அணிய கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நான் போட்டு சட்டையை போட்டு இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாயிண்ட் அதுக்கு சொல்ல வரல, நம்ம அணிகிற மாதிரி அவர் கொடுக்கணுமாங்கிறது சொல்ல வரல. அன்றைக்கு இந்த பழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னா, இது அறியாமை காலத்து வழக்கம், இன்னமும் நீ விடலையா இத அப்படிங்கிறாங்க. இது நம்ம சஹாபாக்கள்கிட்ட முழுசா எடுபட்டு போச்சு. அதுக்கு முந்தி இருந்துச்சு. இவர் ஒரு ஆள்கிட்ட மாத்திரம் இப்படி அந்த வாசகத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருந்தவுடனே அதை கண்டிக்கிறாங்க. அப்ப இந்த ஆத்தா அம்மான்னு திட்டக்கூடியதற்கு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு பழக்கமும் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. பேச்சில எல்லாம் நம்ம நல்லது பேசினாலும் சரி, எங்க ராமநாதபுரம் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு அந்த கெட்ட வார்த்தை இல்லாம நல்லது கூட பேச மாட்டோம். பள்ளிவாசல் உட்காந்து பேசுவாங்க. அந்த கெட்ட வார்த்தை சில வார்த்தை இருக்கு, ட்ரேட் மார்க்கான வார்த்தை, அதெல்லாம் சபையில சொல்ற வார்த்தை இல்ல. நல்ல விஷயங்களை பேசும்போது கூட அதையும் சொல்லித்தான் சேர்த்து பேசுவான். அப்படி இவன் இருக்க இதே மாதிரி இவங்க இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட பேச்சுகளை பேசுறது. இப்படி ஒரு பழக்கம் அவர்கள்ட்ட இருந்ததாக சஹீஹுல் புகாரியில 29வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு பழக்கத்தை பாருங்க, என்னென்னவளா இருந்து கதம்பமா தான் வர இவங்க எப்படி இருந்தாங்க நீங்க ஒரு தொகுத்து ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். வெளியூர்ல இருந்து யமனு அந்த பகுதியில இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஏன்னா மக்கா காபாங்கிறது மக்காவாசிகளுக்கு மாத்திரம் புனிதமானது இல்ல, அரபு நாடு முழுசுக்கும் புனிதமான ஒரு இடமா அன்றைக்கு கருதப்பட்டு. அப்ப யமன்ல இருந்து ஏமன் சொல்றாங்க இல்லையா, அந்த பகுதியில இருந்து என்ன செய்வாங்களாம், ஹஜ்ஜுக்கு வருவாங்களாம். ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, இன்னொரு நாடு கடந்து தூரத்துல இருந்து வர்றாங்க. வரும்போது அதுக்குரிய சாமான்களோட வரணும். புளிச்சோறு கட்டிக்கிட்டு வரணும், அல்ல சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு வரணும். அந்த பிரயாணத்து வரைக்கும் தேவையானது, இங்க தங்கி இருக்கிற காலம் வரைக்கும் உள்ள உணவு, இதுகளுக்குள்ள தயாரிப்புகளோட என்ன செய்யணும், அல்ல தங்க வெள்ளி காசுகளையாவது கட்டி கொண்டு வரணும். இவ என்ன செய்வாங்களாம், நாங்க ஹஜ்ஜுக்கு தானே போறோம், அல்லாஹ் வணங்க தானே போறோம், அல்லாஹ் பாத்துக்கிறோம், இந்த வெறுங்கை வீசிக்கிட்டு வர்றோம். நீங்க ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது வெறுங்கை வீசிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு வந்துடுறது. இங்க வெறுங்க அல்லாஹ் பாத்துக்கிறோம்னு வர்றாங்களா, இங்க ஒண்ணு பார்க்க யாரும் இருக்க மாட்டான், வயிற்றுக்கு ஒண்ணும் இருக்காது. ஹஜ்ஜுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுவாங்களாம். பசிக்குது ஏதாவது கொடுங்க, ஏன்டா ஏதாவது கொண்டு வர வேண்டியான, அல்லாஹ் தருவான்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாவை நம்புவதைய ஒரு பைத்தியகாரத்தனமாக ஆக்கி வச்சிருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்மள அப்படி இருக்குது. வாங்க அல்லாஹ் பாத்துக்குவாங்க, கடையை போட்டு விடுவாங்கன்னு கூட்டு போயிடுறாங்க. இப்போ இருக்குது
ஆனா அல்லாஹ் பாத்துக்குவாங்கிற நெசம் தான். அல்லாஹ் பாத்துக்குவாண்டாலும் இஸ்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது அப்படி இல்ல. ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒட்டகத்தை கட்டு அவிழ்த்துக்கிட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை திறந்து விட்டு அல்லாஹ் பாத்துக்குவான்னு சொன்னீங்கன்னா அது பாட்டு போயிடும். அதே மாதிரி கடையை பூட்டி வச்சுட்டு தான் அந்த பூட்டை உடைச்சிட்டு அவனு உள்ள போகாம இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்க சொல்லிருக்கு மார்க்கம். நம்ம கடையை திறந்து போட்டுவிட்டு அல்லாஹ் பாத்துக்குவாங்க, அல்லாஹ் எல்லாம் திருட்டலாம் இல்லாம காப்பாத்திக்கிறான் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய உலகமா அல்லாஹ் இதை படைக்கல. இவங்க என்ன பண்றதுன்னா இது அல்லாஹ் கண்டிக்கிறான். எதை ஏன்னா ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு நம்ம தமிழ்ல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போய் மக்கத்துக்கு போய் மொட்டை பைக்கிற காலில் விழுந்தான்னு சொல்லி எங்க போய் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. போனது ஹஜ்ஜுக்கு அங்க போய் பைக்கிட்டா காலில் இருக்கிற விழுவுறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி புறப்பட்டு போய் வெறுங்கையை வச்சுக்கிட்டு போய் அங்க வந்து பிச்சை எடுக்கிறது. என்ன கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் எந்த ஒரு கடவுள் எந்த மார்க்கத்திலும் இல்ல, இப்ராஹிம் நபி கொண்டு வந்த மார்க்கத்தில் இல்ல. அதை பற்றி அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா, ஒத்த ஜவ்வது இன்ன கைரத் சாதி தக்வா, நீங்க அந்த உணவு போன்ற முன் சாதனங்களை எல்லாம் ஹஜ்ஜிக்கு போகும்போது தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த உணவு தக்வா தான், அதையும் வச்சுக்கிறங்க, அதோட சோறையும் கட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்துல கூட இவங்களுக்காக அந்த ஆட்களுக்காக வேண்டிய ஒரு கட்டளை இடுறான். அத வந்து சஹீஹுல் புகாரியில 1426வது ஹதீஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதாவது கடவுளை பத்தி இவங்களுக்கு ஒழுங்கான நம்பிக்கை இல்ல, நீதி பரிபாலனத்துல ஒழுங்கா இருக்கல, இந்த பேச்சுவார்த்தைகள்ல சுத்தம் இருக்கான்னு அது இல்ல, என்னென்னலாம் மொத்தமா ஒரு கேடுகட்ட தன்மை இருக்கு அவ்வளவு சேர்ந்து இருந்திருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட சில முட்டாள்தனம் இருந்தா கூட ஒரு முட்டாள்தனம் இருக்கும், 9 நம்மள்ட்ட இருக்காது, 102 தான் இருக்கும். 10 பேர்கிட்ட இருக்கிற முட்டாள்தனமும் சேர்ந்து அவங்ககிட்ட மொத்தமா இருக்கும். அதான் ஐயாமுல் ஜாஹிலியானதுக்கு பேரு. இப்படிப்பட்ட ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு வர்றாங்கல்ல, கடவுள் வேண்டுதல் பண்ணிக்கிறது. எப்படி வேண்டுதல் தெரியுமா? காபத்துல்லா தவாப் செய்யும் போது கூட ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறது. ஒரு கடிவாளம் இருக்குல்ல, அந்த குதிரைக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கடிவாளத்துல வாயில மாட்டி என்னை பின்னாடி பிடிச்சுக்கிட்டு வா, கடவுள் தான் நேர்ந்துதான் மாடாய்க்கு மிருகமாய்க்கிறது தன்னைய. அவன் தனக்கு கடிவாளத்தை போட்டு விட்டு பின்னாடி ஒருத்த கையில அதை கொடுத்து நிறுத்திக்கிட்டு வா, அது கடவுளை தவாப் செய்யறது. காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது தனக்குத்தானே கடிவாளத்தை போட்டுக்கிட்டு அதை ஒருத்தன் கையில பிடிச்சுக்கிட்டு அவன் நம்ம ஆடு மாடை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு வர சொல்றது. இன்னும் சில பேர் கையில கட்டி இழுத்துக்கிட்டு போறது. 2 கையில கட்டி இழுத்துட்டு நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அதனால இழுத்துக்கிட்டு போ, பாவம் செஞ்சுட்டு இவங்க எதுக்கு இருக்கிறாங்க, நீ அல்லாஹ் அழுது போட்டு மன்னிப்பு கேட்பியா, அதை விட்டு என்ன செய்யறான். இன்னைக்கு இந்த முறை நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த கடவுளுக்காக வேண்டி கடிவாளம் போடுற மாதிரி இப்படியே தொங்க விட்டு பறவை காவடின்னு கொண்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா? தொங்க விட்டு அப்படியே அவனை அப்படியே அப்படி அந்த இடத்துல நிற்பான், முதுகுல குத்தி அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும். வேதனைப்படுத்திக்கிறார் அந்த அண்ணைய. இந்த மாதிரி வேதனைப்படுத்திக்கிட்டு பக்தின்ற பேர்ல இங்க செய்யறாங்க பாருங்களேன். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு வந்து காபத்துல்லாவுல வந்து கடிவாளத்தை போட்டு மிருகமாக்கிறது தன்னைய. நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்னை கடிவாளத்தை ரசூலுல்லாஹ் தவாப் செய்ய போயிருக்கும் போது இந்த காட்சியை பாக்குறாங்க. அது வரைக்கும் மாறல பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி எல்லாம் பெற்று ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பாக்குறாங்க, வாங்கி ஒரு அரைஞ்சு கையை பிடிச்சி விட்டு சும்மா சுட்டு போய் இது நான் உனக்கு இந்த மிருகமா எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரியில 1515வது ஹதீஸ்ல பாக்கணும். இப்படி எவனா செய்வானா இன்னைக்கு வரைக்கும்? கடவுளை நீ தவாப் செய்ய போறாண்டா, தவாப் நீனா செஞ்சுட்டு வர வேண்டியதான். என்னை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போங்க, என்னைய விலங்கு போட்டு இழுத்துக்கிட்டு போங்க, அந்த நிலையில தான் நான் கடவுளை வணங்குவேன்னு சொல்லுவது இருக்குது. இது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு கூறு கட்டு போயிருந்தாங்க என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். ஒரு விவரமும் இல்ல, எந்த ஒரு அறிவும் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றாக இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் அறியாமை காலத்தில் இருந்தது, அவற்றை வந்து நான் ஒழித்து கட்டி இருக்கிறேன். ஆனாலும் ஒழித்த பிறகு இந்த சமுதாயத்தை இன்னும் மிச்சமா இருக்குது, இன்னமும் அந்த தன்மைகள் வந்து இந்த சமுதாயத்தில் காணப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? அத்தானு ஃபில் அன்சாப் ஒன் நியாஹத்து அல் இஸ்திஸ்காவு பில் அன்வா. அதாவது ஒருத்தனுடைய
பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது. நான் சொன்ன இந்த அபூதர் சம்பவம், அம்மாவை சொல்லி திட்டுறது. ஒரு மனிதனை வந்து சொல்வதாக இருந்தா அவன் அப்பேன் பாட்டன் முப்பாட்டம் வரைக்கும் இழுத்துறது. அவன் பாரம்பரியத்தில் வேணா ஒருத்தங்க கெட்டவன் இருந்திருப்பான்ல, இவன் நல்லா திரும்பி நல்லவனா 5 வரை தொழுந்துட்டு இருப்பான். உனக்கு தெரியாதோ, உன் தாத்தா தானே கலந்து அடிச்சாரு, எங்களுக்கு தெரியாது சுத்திலோ அப்படிங்கிறது. இது வந்து மார்க்கத்தில் சொல்லக்கூடாது. இஸ்லாத்துல வந்து இஸ்லாம் சொன்ன ஒரு நம்பிக்கை நமக்கு என்னன்னு கேட்டா, ஒருவனுடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்கிறது தான். என் பாட்டனார் என்ன செஞ்சாலும் அதுல எனக்கு பங்கே கிடையாது, உங்க தகப்பனார் என்ன செஞ்சாலும் அதுல உங்களுக்கு பங்கே கிடையாது. இது சாதாரண ஒரு அறிவுள்ளவனுக்கு விளங்கக்கூடிய தத்துவம். ஆனா இது என்ன செய்யறாங்க, அரபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய ஒரு 8-10 தலைமுறைக்கு வரைக்கும் தேடி பார்ப்பாங்க என்ன மாதிரி கிடைக்கிறாரு. இவனை குறை சொல்றதுக்காக வேண்டி, ஒருத்தனை பிடிக்காதவனை குறை சொல்றதுக்காக வேண்டி, அவன்கிட்ட ஒண்ணும் இல்லாட்டி அவன் அப்பன் இருக்கான்னு பாக்குறது, அப்பனை பத்தி ஒரு மோசமான இருக்காரு, இல்லாட்டி பாட்டனுக்கு போறது, என்னமாவது இருக்கு அதை சொல்லி அவனை வந்து செய்வது உனக்கு தெரியாதான்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்து அறியாமை காலத்துல இருந்து நான் போட்டு மிதிச்சு விட்டேன். ஆனா அது இன்னமும் மிச்சமா இருக்குங்கிறாங்க. என்னுடைய உம்மத்துல வந்து அது என்ன செய்யும், நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இருக்குல்ல, நம்ம ஒருத்தனை சொல்லும் போது அவன் அப்பன் பாட்டன் தாத்தா வரைக்கும் போய் சொல்லாம அங்க நடந்த சம்பவம், இந்த குடும்பத்தை பட்ட பேர் வைக்கிறீல்ல, எவனோ ஒருத்தன் அப்படி இருந்திருப்பான், அந்த பேரை இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு சொல்றது. அந்த சட்டி மஸ்தான் வீடு அப்படி இப்படி வட்டப்பட்டி வீடுன்னு பேர்களை சொல்லி சட்டி மஸ்தான் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அதுக்கு இவனுக்கு என்ன இருக்குங்கிற அதை சொல்லிதான் இவனை அடையாளமே ஆக்குறது. இந்த மாதிரி கெட்ட பட்ட பெயர்களை வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேர் வைக்கிறீங்கல்ல, இதுதான் பாரம்பரியத்தில் நீங்க குறை சொல்றதானே. இது ஒருவனுடைய பட்ட பேர் கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம பட்ட பேர் வைக்க மாட்டோமே, ரொம்ப ரேரா தான் இருக்கும். பட்டதாரி டாக்டர் வீடு இந்த மாதிரி வீடு போய் பாருங்க, கிராமங்கள் இருக்காது. எல்லாம் எப்படி பேரா இருக்கு, கேட்க அசிங்கமான ஒரு செயலை கொண்ட பேராத்தான் செய்யும் அந்த பட்ட பெயர்கள்லாம் பெரும்பாலும் இருக்கும். இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இப்படி இந்த முன்னோர்களை சொல்லி திட்டுவதுங்கிறது ஒண்ணு இருந்திருக்குது. ஒளியல நாங்க பாருங்க, இன்னைக்கு ஒளியலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்க தரிசனமா சொன்னாங்களே, இன்னைக்கு அது நம்மள்ட்ட ஒளியல. ரெண்டாவது சொன்னாங்க நியாஹத், இந்த ஒப்பாரி வைக்கிறது. என்னதான் நீங்க தௌஹீத ஊறி போன குடும்பமா இருந்தாலும் வைங்களேன், மூத்த ஆயிடுச்சுன்னா அங்க ஒப்பாரி சத்தம் கண்டிப்பா கேட்குது. பொம்பளைகள்ட்ட என்ன செஞ்சிருது, ஒப்பாரி, ஓ கடை உனக்கு என் புருஷன் தான் கிடைச்சாரா, உனக்கு கண்ணு இருக்குதா, இந்த அல்லாட்ட என்ன செய்யறது, அல்லாவே திட்டுற மாதிரி அந்த அளவுக்கு போகாட்டா கூட சத்தம் வர்ற அளவுக்கு அழுகிறது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம காலத்துல இந்த கூலிக்கு மாரடிப்பாங்கல்ல, கூலிக்கு மாரடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது செத்து போயிடுறாங்கன்னு நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மி, வேற இந்து சமுதாயத்துல இது ஜாஸ்தியா உண்டு. ஒரு வீட்டுல செத்துட்டாங்கன்னா இந்த சத்தம் நல்லா அதிகமா கேட்கணும், அழுகுறது. அதுக்காக இந்த கூலிக்கு அழுகுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அவங்க அந்த மூலத்துக்கு ஆள் கொடுத்து வர்ற மாதிரி என்ன செய்யறது, கூலிக்கு மாரடிக்கிறது, மாரில் அடிச்சுக்கிறது கூலிக்கா வேண்டி. அவங்க வீட்டுல யாரும் இறந்த மாதிரி நேச்சுரலா பாதிச்சவங்க கூட அப்படி அடிச்சுக்கிட்டு அழுவ தெரியாது. இவங்க அதை விட அழகா என்ன செய்வாங்க, அழுது காட்டுவாங்க. அதுக்காக வேண்டி காசை கொடுத்து என்ன செய்யறது, 100 ரூபாய் கொடுத்தா அன்னைக்கு விடிய உட்காந்து பணக்காரங்க ஒரு 1000 ரூபாய் கூட்டு வருவாங்க, ஏழையா இருந்தா ஒரு 5 பேரை கூட்டு கொண்டாந்து ஆடுறாங்கிறது. அவன் அடிச்சு போயிட்டீங்கள சீதேவியிலன்னு சொல்லி இல்லாதெல்லாம் சொல்லி பொம்பளையிலுவோம். இவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். உங்களை மாதிரி ஒரு வள்ளல் உலகத்துல கொண்டுமா, அன்னைக்கு வாரி வாரி கொடுத்தீங்கள எல்லாத்தையும் இந்த பார்த்தான். எவன் செத்தாலும் ரேடு மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது தான். கஞ்ச பயிலெல்லாம் அப்படி சொல்லி செய்யறது, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆமாண்ட அழுகுனா அழுக வராதவங்க அழுக வந்துடும். ஒரு சபையில எல்லாரும் அழுகும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா, நம்மளும் சேர்ந்து அழுக வேண்டி வரும்ல. அப்ப அழுக வராதவனுக்கு அழுக வர்ற மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறதுன்றது ஒண்ணு இருந்துச்சு, இங்க இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க. மொய் அழுகுறது கேள்விப்பட்டிருக்கலாம். மொய் கல்யாணத்துல மொய் வைக்கிறோம்ல, இஸ்லாத்துல அது இல்லங்க. மொய்னா அந்த பாண்டிய நாட்டுல எல்லாம் திருநெல்வேலி மதுரை பக்கத்துல ஜாஸ்தியா இருக்கும். கூப்பிட்டு வாங்கிடுவாங்க. இப்ப என் வீட்டு கல்யாணம் இருக்குன்னு வைங்களேன், என் வீட்டு கல்யாணத்துல ஒரு 100 ரூபாய் அவன் எழுதிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் வீட்டுல ஒரு கல்யாணம் வரும் 10 வருஷத்துக்கு பிறகு, நான் அந்த ரூபாயை கொண்டு நான் எழுதணும், திருப்பி எழுதணும். எழுதுறேன்னு ஆளை விட்டு கூப்பிட கேட்டுவாங்க. நோட்டு வச்சு வாசல் உட்காந்துருப்பான். மொய் வர பழைய லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, அது பிச்சைக்கார அந்த நாய் வாந்தி எடுத்துட்டு திங்கிறதுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்த அன்பளிப்பு திருப்பி கேட்கறது. அதே மாதிரி கொடுக்கும் போதே எழுதிக்கலாம், இந்த நேரம் நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கோம். இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போதே மொய்யையும் வரவுல சேர்த்துக்கிறோம். இவ்வளவு வரும் நமக்கு இன்னைக்கு, இவ்வளவு வரும் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இவ்வளவு வரும். இப்படி இந்த மொய் அழுகுறது இருக்கு. இதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூலிக்கு மாரடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல அவன் வந்து ஒப்பாரி வச்சு அழுகுறதா நம்ம போய் அழுகணும். அப்படி
ஆமா, அது பதிலுக்கு பதில். காசு கொடுத்து மாரடிக்கிறது இல்ல. ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வீட்டுல ஒரு சாவு நடக்கும்போது அந்த பொம்பளை வந்து அழுதுருக்கிறாங்க, அதனால நான் போய் அதை பதில் செய்யணும், நான் போட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸாத ஃபில் இஸ்லாம், இந்த மாதிரியான மொய் இந்த ஒப்பாரி வைக்கிறது திருப்பி கொடுக்கிறது இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னா அழுறதுக்குன்னு இதை கவனிக்கிறது, இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இந்த மொய்யை சொல்லி காட்டுற மாதிரி, உங்க அத்தா செத்து போன நான் வந்து அழுகணும்ல, எங்க அத்தா செத்துக்கு நீயா வந்து ஒப்பாரி வைக்கல, இப்படி கேட்கறது. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து ஒப்பாரி அவனா அழுதா கூடங்க அவனை மீறி வருதுன்னு நினைச்சுக்கலாம். இதுக்கு ஒரு செட்டப்பே இருந்திருக்குது. நம்ம நாட்டுல கூலிக்கு மாரடிக்கிற செட்டப் இருந்த மாதிரி அங்க என்னன்னு கேட்டா பதில் செய்யறதுங்கிற பேர்ல நமக்கு ஒப்பாரி வச்சா நம்மளும் ஒப்பாரி வைக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது. அப்ப இந்த ஒப்பாரி வைத்தல் என்பதும் அறியாமை காலத்து வழக்கம். அது எப்படிப்பட்ட வழக்கம்னா இப்படி பதில் செய்யற மாதிரி, என்னமோ ஒரு பெரிய நல்ல காரியம் செஞ்ச மாதிரி, அது கடன் தீர்க்க போற மாதிரி போய் நான் செஞ்சுட்டு வரணும். நமக்கு அழுது இருக்கிறாங்க, நம்ம எப்படி போய் அழுவாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது எவ்வளவு கிறுக்குத்தனமா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. மூணாவது என்னன்னு கேட்டா, அது இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல, பெரும்பாலான மக்கள்கிட்ட. இந்த நட்சத்திரங்கள், வானத்தில் உள்ள சூரியன், கோள்கள், இவைகளை சொல்லி இவைகள்ட்ட போய் மழை கேட்கிறது. நட்சத்திரமே எங்களுக்கு மழை இறக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படி கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதுவும் என் சமுதாயத்தில் நிச்சய நச்சமா இருக்கும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நம்ம அது மாதிரியான நட்சத்திரங்கள்ட்ட போய் மழை கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இப்ப இல்ல. இந்த ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்டிய அறியாமை பழக்கத்திலிருந்து உள்ளது. அது மாதிரி இன்னொன்னு வந்து யார் வீட்டு பிள்ளைய வளர்ப்பு மகனா ஆக்குறது, அந்த காலத்து பழக்கம். ஒருத்தன் பெத்து இருக்கிறான்னு அவன் தான் தகப்பன், அவனை கூட தகப்பன்னு சொல்ல மாட்டாங்க. தான் பெத்த பிள்ளைய கொண்டு விக்கிறது, நல்ல பணக்கார வீட்டுல வளர்ந்துங்கிறது. அது இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இது முட்டாள்தனமா நமக்கு நினைக்கிறோம். இன்றைக்கு சர்வசாதாரணமா நம்ம நாட்டில் இருக்குது. வேற சமுதாய மக்கள் இது விளங்கவே இல்லை. இன்றைக்கும் வளர்ப்பு மகன் தத்தெடுப்பது இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மா கூட ஒரு தத்தெடுத்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்க பார்த்து வாழத்தானே செஞ்சோம். அப்ப ஒருத்தன் பெத்த அப்ப இருக்கான, அவன் வந்து தன்னையத்தான் அப்ப வந்து கடைசி சொல்லிக்கணும். அவன் என்ன செய்யறான்னா வசதியா வாழட்டுமேங்கிறதுக்காக வேண்டி இந்த அப்பங்கிற உரிமையை கொண்டு விற்கிறான். அவன் பெத்து எடுத்த பிள்ளைய கொண்டு போய் பணக்கார வீட்டுல வளரணுங்கிறதுக்காக வேண்டி இனிமே நீங்க தான் வந்து அவனுக்கு அப்பன், நீங்க தான் அம்மா, அந்த உரிமையை நாங்க விட்டு தந்துடுறோம். அவங்கள என்ன செய்யறது, அந்த ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து வாங்கிக்கிறது. இது ஏறக்குறைய ஒரு அடிமை சந்தையில மனுஷனை விற்கிற மாதிரி தானே. காசுக்கு வாங்குறது என்பது பெரிய விலைக்கு வித்திருக்காங்க, அவ்வளவுதான். சின்ன விலைக்கு விற்காம பெரிய விலைக்கு வித்திருக்காங்க. அப்போ ஒரு பிறந்த குழந்தை தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளையும் அந்த குழந்தை செய்ய முடியாத அளவுக்கு யார் வீட்லயே வளர்ந்து அவங்க வீட்டு வசதியை அனுபவிச்சுட்டு போவோமே தவிர, தகப்பன் என்ற முறையில இவன் ஆற்ற கடமையும் செய்ய முடியல, மகன் என்ற முறையில அவன் ஆற்ற கடமையும் செய்ய முடியல. இது ஒரு நல்ல பழக்கமாக எல்லா சமுதாயமும் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அறியாமை காலத்து பழக்கத்தை இது அட்டியோட மிதிச்சிருச்சு காலில் போட்டு. எவன் வீட்டு பிள்ளையும் உங்க பிள்ளைய ஆக முடியாது, உதுவும் ஆபாயிகும், யாரையும் பெத்த தகப்பன் பேராலத்தான் நீங்க வந்து கூப்பிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறியாமை பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இஸ்லாத்தை அவங்க நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களே ஜெயிதுன்னு ஒருத்தரை எடுத்து வளர்த்தாங்க. வளர்த்து எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஆம்பளை பிள்ளை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்ததுனால ஜெயிதுங்கிறவரை எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னா ஜெயிது பின் முகமது, முகமதுடைய மகன் ஜெயிதுமாங்க. இப்படி எல்லாம் வளர்த்ததை அல்லாஹ் கண்டிச்சு விட்டான். கண்டிச்ச பிறகு அப்படி சொல்லுவது இல்லை, அவருடைய தகப்பின் பேர்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லுவது என்ன செய்யறான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், யாரு உங்களை பெற்று எடுக்கிறாங்களோ அவங்களாம் உங்களுடைய தாயா இருக்க முடியும். தாயின்னு ஒருத்தைய சொல்வதாக இருந்தால் யார் வயிற்றுல நீங்க இருந்தீங்களோ அவங்க தான் தாய். அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, உங்க கொள்கைக்கே மாற்றமானவங்களா இருந்தாலும் சரி, உங்க தாய் என்பது யாருன்னு கேட்டா யார் வயிற்றுல நீங்க இருந்தீங்களோ அவங்க தான் உங்க தாய். அந்த வயிற்றுல உருவாவதற்கு எவர் காரணமா இருந்தால் அவர் தான் தந்தை. தாயும் தந்தையும் மாத்திக்கிறாதீங்க, காசுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி அப்படி மாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இஸ்லாம் வந்து அதை தடுக்குது. இப்படிப்பட்ட ஒரு அறியாமையான ஒரு வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்திருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க,
இது ஒரு பழக்கத்தை பாருங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையில இது ஒரு முக்கியமான கொடுமை. ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னா அந்த பெண்ணு என்ன செய்யலாம், மறுமணம் செஞ்சுக்கலாம். நம்ம இது சாதாரணமா இஸ்லாத்துல நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய மனைவி அந்த குறிப்பிட்ட காலம் இதா முடிஞ்ச பிறகு விரும்பின ஒரு கணவர் என்ன செய்யலாம், வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அன்றைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்களேன், இறந்த உடனே அந்த பொம்பளை என்ன செய்ய மாட்டாங்களாம், இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை தங்கள் கஷ்டத்துல வச்சுக்கிடுவாங்க. இறந்துட்டான்னு சொன்னா அதோட பந்தம் முடிஞ்சிருச்சு, அம்மா வீட்டுக்கு போயிடலாம். புருஷனாரன் இறந்த பிறகு அவன் வீட்டுக்குள்ள இவளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல. புருஷன் என்ற முறையில் அவனுடைய சொத்துல ஒரு பங்கு கிடைக்கும், அது இஸ்லாத்துல உண்டு, அது கிடைக்கும். அந்த வீட்டில இருந்து அந்த வீட்டுக்காரங்களுக்கு நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமான்னா அது அவசியம் கிடையாது. கணவன் செத்தவுடன் அந்த எல்லா உறவுகளுமே அதுல முடிஞ்சு போயிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவ இறந்து போன உடனே ஒருத்தன் இறந்துட்டான்னு வைங்களேன், இறந்தவனுடைய அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாருமே இந்த பொண்ணு அவங்க வீட்டுல வச்சுக்கிறது. அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா, விரும்புனா அவங்க யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, விரும்புனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, அல்லது கல்யாணம் பண்ணாமல் அவளை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது புருஷன் இறந்த பிறகு அந்த குடும்பத்தினுடைய சொத்து இவர். சில குடும்பங்கள்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற வழக்கம் இருக்கு, போயிட்டு போகுதுன்னு பண்ணி வச்சிருவாங்க. சில குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி யாராவது இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான். சில குடும்பங்கள்ல அது சும்மா ஒரு பொருள் மாதிரி எல்லாரும் பயன்படுத்திக்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இந்த பெண்ணுக்கோ பெண்ணுடைய வீட்டாருக்கோ எந்த உரிமையும் இல்லை. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த கணவனுடைய குடும்பத்தார் தான் அவளை பத்தி தீர்மானிக்க முடியுமே தவிர இந்த பெண்ணும் தீர்மானிக்க முடியாது. இந்த பெண்ணுடைய அப்ப அம்மா அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இவங்களா பார்த்து முடிவெடுத்தாதான் உண்டு. இப்படி ஒரு பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 4213வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இத திருக்குர்ஆன் வசனம் அதை கண்டிக்குது. இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த வசனமும் அந்த 4213வது ஹதீஸுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல் என்னன்னு கேட்டா, நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அழகான அளவுகோல் வச்சிருந்தாங்க. ஒரு நல்லது காரியம் தானா, நம்ம போற வழி நல்ல வழிதானா அப்படின்னு தீர்மானிப்பதற்கு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, ஒரு புதுசா ஒரு கொள்கை வருதுன்னு வைங்களேன், அதுல சேர்ந்த உடனே ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அந்த குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நம்ம சரியான வழிக்கு தான் போயிருக்கிறோம் அப்படி முடிவு பண்ணிக்கிறாங்களாம். ஒரு இதுல போய் சேர்ந்து பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு வைங்க, ஆஹா நம்ம தப்பான வழிக்குல வந்திருக்கிறோம், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்களாம். அதே மாதிரி அவன் ஒட்டகம் வச்சு வளர்ப்பான், ஒட்டகமா ஆட குதிரையை வளர்ப்பான்ல, அது என்ன செய்யணுமா, அதுவும் ஆம்பளை குட்டி போடணுமா, கிடா குட்டி. அப்படி கிடா குட்டி போட்டுச்சுன்னு சொன்னா நம்ம போன வழி நல்ல வழி. இஸ்லாத்துல கூட இப்படி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லு ஹதீஸ்ல இருக்குது. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பொம்பளை பிள்ளை பிறந்தவன இஸ்லாம் தெரியலன்னு திரும்பி போயிட்டாங்களாம். இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கூட அந்த இஸ்லாத்துக்கு கூட எப்படித்தான் அந்த அளவுகளை அவங்க வழங்கி வச்சிருந்தாங்க. அந்த நம்ம ஆம்பளை பிள்ளை பிறக்க காணா, நல்ல மார்க்கங்கிறாங்க. நல்ல மார்க்கான நம்ம பொண்டாட்டி ஆம்பளை பிள்ளை பத்திருக்கணும்ல, பொம்பளை பிள்ளை பத்துட்டால இது நல்ல மார்க்கம் கிடையாது அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. அப்ப நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறதுக்கு ஆடு குட்டி போடுறத வச்சு தீர்மானிப்பாங்க. கண்டுகுட்டி நம்மள தீர்மானிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி கண்டுகுட்டி குட்டி போடுறதுக்கும் நல்லது கெட்டதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மாடு குட்டி போட்டுருச்சா நல்ல சகுனம் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்ல முன்னேற்றம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களே, இந்த பிள்ளை பிறந்தவனா எனக்கு அள்ளிக்கிட்டு இருக்குது, செல்வம் பொழிக்குது அப்படிமா, இப்படிலாம் எல்லா நாடுமே வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கிறதையும் இது ஒரு சமணம் மாதிரி உள்ளது. இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு என்பதை 4373வது ஹதீஸ் புகாரியில, அந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அவங்க கல்யாணம் இருக்குல்ல, திருமணம் ஒரு சமுதாயத்தை எடை போடுறதுக்கு அவங்க திருமணம் ஒரு நல்ல ஒரு அளவுகோல். அவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, ஆயிஷா நாய் சொல்றாங்க, அறியாமை காலத்துல 4 வகையாக திருமணம் செய்து கொள்வார்கள். 4 வகையான கல்யாணம் இருந்துச்சான். ஒரு வகை என்னன்னு கேட்டா, நம்ம இன்னைக்கு செய்யறோம்ல, முறையாக போய் பெண் வீட்டார்கிட்ட போய்
அவங்களுடைய வழிகிட்ட அப்பா அத்தாட்ட அண்ணன்ட்ட யார் பொறுப்பா அவங்கள்ட்ட கேட்டு அந்த பொண்ணை வந்து மகர கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடியது ஒரு வகை அன்னைக்கே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மக்கள்கிட்ட இல்ல, கொஞ்சம் பேர்ட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணினாங்க நபியா வரதுக்கு முந்தைய. அப்படி ஒரு கல்யாண முறை இருந்துச்சு, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவளோட முதல்லயே வந்து குடும்ப வாழ்க்கை நடத்திடணுமா, முதல்ல குடும்ப வாழ்க்கை நடத்திடணும். நடத்திவிட்டு அந்த கணவன் வந்து என்ன செய்யணும்னா அதோட ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தினதோட உதவிக்கு நப்பணும் தொடக்கூடாது. ஒரே ஒரு தடவை அனுமதி அவளுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் சேர்வதற்கு ஒரு தடவை என்ன செய்வாங்க, அனுமதி கொடுத்துருவாங்க. அந்த ஒரு தடவையிலேயே வந்து கற்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு தடவை ஒரு சான்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. அவ கர்ப்பிணி ஆயிட்டான்னு வைங்களேன், உடனே என்ன செய்யறது, இவர் சரியான ஆம்பளை தான் அப்படின்னு நினைச்சு அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு தடவை உள்ள 10 மாசத்துக்குள்ள கற்பமாகலன்னு வைங்களேன், கற்பம் தெரியலன்னு வைங்களேன், இன்னொருத்தனுக்கு இப்ப யாரால் அவ கற்பமாவாளோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், மற்றவர்களெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு பழக்கத்தை, இது ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை என்ன செஞ்சிடறது, முன்கூட்டியே அந்த அனுபவிச்சு பார்த்துறதுங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. இது இந்த காலத்துல கூட கிடையாது, நவீன காலங்கிறான இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனம் கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பக்கம் இருந்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது ஒரு கல்யாணம். இன்னொரு கல்யாணம் என்னன்னு கேட்டா, 10க்கு குறைவான பேர், 10க்கு மேல போகக்கூடாதான், அது சர்த்து அந்த கல்யாணத்துக்கு. 10 ஆம்பளைங்களுக்கு குறைவா, ஒரு 10, 8, 9, 7 இந்த எண்ணிக்கையில உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணை போய் பாக்குறது, எங்க 10 பேருக்கு ஒப்படைச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அதை அறிவிக்கிறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் இருக்குது. அந்த காலத்து பழக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவுது. இது கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்கன்னு விளங்கிறதுக்காக சொல்ல வரோம். அவன் இந்த 10 பேர்கிட்ட என்ன செஞ்சிருது, அவன் குடும்பம் நடத்துவா, கல்யாணம் இல்லாமலேயே. இந்த 10 ஆம்பளை இந்த ஒரு பொம்பளை கொண்டு ஒப்படைச்சிருது, அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கர்ப்பமாவும் ஆகி குழந்தையும் பெற்று சில நாட்கள் கிடந்தவன 10 பேரையும் கூப்பிட விடுவாள். அவன் 10 பேர் வா சொல்லி கூப்பிட விட்டு அவ வந்து யார வந்து சுட்டி காட்டுறாளோ, இந்த பிள்ளைக்கு நீ தான் அப்ப, நீ அப்பனா இருந்துக்கன்னு சொன்னா அவன் அதை செஞ்சுக்கணுமா. இந்த 9 பேர் போயிடணும். இந்த ஒருத்த வந்து மறக்க கூடாது. எப்படி நடந்திருக்காங்கன்னு பாருங்க. 10 பேர் வந்து 10 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறது, யாருக்கு குழந்தை பிறந்து அல்லா ஒருத்தருக்கு தான் தெரியுது, பொம்பளை கூட சொல்ல முடியாது. 10 பேரோட சேர்ந்து குடும்பம் நடத்தினா பிறந்த குழந்தை யாரால உருவானுச்சு அவளுக்கு சொல்ல முடியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒன்றில் என்ன செய்யறது, 10 பேரோட சேர்ந்த பிறகு ஏதாவது ஒரு இதுல ஒரு குழந்தை உண்டாயிரும். குழந்தை உண்டானவன குழந்தை பெற வரைக்கும் தனிமையா இருக்கணும். குழந்தை பெற்று முடிச்சவன 10 பேரையும் கூப்பிட விடணும். கூட விட்டு நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பேன் அதான் கல்யாணம். அவ கணவனாரோ மனைவி ஆயிடும், அதை வந்து வெறும் போயிடுவாங்க. இது ஒரு 3வது வகையான கல்யாணம் இருந்துச்சான். இப்படி ஒரு கல்யாணம் இருந்ததாக ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 4வது கல்யாணம் என்னன்னா, நிறைய பேர், 10 பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் வந்து இதை வந்து விபச்சாரிகள் சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது இது கல்யாணம்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணிட்ட வந்து 100கணக்கான பேர் போவாங்க, யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம். அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் விபச்சாரிகள் என்று இதை சொல்லுவோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது கல்யாணத்துல சேர்க்க இயலாது. விபச்சாரமும் சர்வசாதாரணம் நடந்திருக்குது. இப்ப ரெட் லைட் ஏரியா இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி பெண்களை வந்து வச்சு யார் வேணாலும் வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலத்துல எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் பார்த்ததில்லை. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருந்திருக்கு விபச்சாரத்தை. நீங்க பம்பாயில கல்கத்தாவுல எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ரெட் லைட் ஏரியா போட்டு செய்யறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு பழக்கம், விபச்சாரத்தை ஒரு சட்டபூர்வமான தொழிலாக செய்யக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கு. இப்படி ஒரு மூடப்பழக்கம் எல்லாம் அவங்களுடைய காலத்தில் இருந்திருக்குது. அதே மாதிரி கணவன் இறந்துட்டான், கணவன் இறந்துட்டா இஸ்லாத்துல என்ன செய்யணும், இத்தா இருக்கணும் ஒரு பெண்ணு 4 மாதம் 10 நாள். ஏன்னா அந்த முந்தின கணவன் மூலமா ஏதாவது கருகிரு வயத்துல உண்டா இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி ஒரு 4 மாசம் 10 நாள் வேற கல்யாணம் பண்ணாம இருக்கணும். அதான் இதாங்கிறது.
இதான இருட்டறையில் அடைஞ்சு கிடக்கிறது இல்ல, என்ன வெளியே போக கூடாதுங்கிறது இல்ல. இதான் சொன்னா முதல் கணவனுக்கு ஏதாவது குழந்தை உண்டாயிருக்குதா அப்படிங்கறத உலகத்துக்கு ஓபனா டிக்ளேர் பண்றதுக்காக வேண்டி 4 மாதம் 10 நாளைக்கு வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இது கூட கர்ப்பிணியா இருந்தா அந்த கணக்கு கிடையாது. இன்னைக்கு புருஷன் சேர்த்து நாளைக்கு அந்த பொம்பளை வந்து புள்ள பத்துட்டாள்னா அவளுக்கு இதான் கிடையாது, அவ்வளவு இதுதான். இன்னைக்கு புருஷன் சாவுறான், 10 மாசம் கர்ப்பிணியா இருக்க பொண்டாட்டி, இன்னைக்கு இவன் சாவுறான், நாளைக்கு அவன் புள்ள பத்துட்டான்னா இதான் அந்த ஒரு நாள் அவ்வளவுதான், புள்ள பத்து முடிஞ்சு போயிடுது. அப்ப கொடுமைப்படுத்துறதுக்காக இந்த சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வரல. இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு அடுத்தவனுக்கு போய் மனைவியா இருந்துடக்கூடாது, ஒருத்தனுடைய பிள்ளை இன்னொருத்த முகம் சேர்த்துடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இஸ்லாம் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதாவது பிறக்கக்கூடிய காலத்துல கணவன் செத்த உடனே ஒரு இருட்டறைய பிடிச்சி 1 வருஷத்துக்கு அடைச்சு போட்டுருவாங்களாம். 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் வரைக்கும் அவ அங்கேதான் கிடக்கணும், வெளியே வரவே கூடாது. 1 வருஷம் முடிஞ்ச பிறகு அவ வந்து என்ன செய்யணும், வெளியே வந்து இந்த ஒட்டகத்தினுடைய விட்டை இருக்குல்ல, அந்த இதாக முடிக்கிறாங்க. ஆகும் 1 வருஷம் கழிச்சு வந்து ஒட்டக விட்டையை கொண்டு வந்து அதை விட்டு எரியணும் ஒரு இடத்துல. எரிஞ்சோன்னு அந்த இதாக வந்து விடுபட்டாங்க. இப்படி வந்து 1 வருஷத்துக்கு கொண்ட ஒரு பொம்பளைய வந்து உலகத்துல என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது, எந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. இருட்டு அறைக்குள்ள உட்காந்து சாப்பாடு மட்டும் உள்ள போகும், சாப்பிட்டுக்கிற வேண்டியது, அங்கே இருந்துக்கிற வேண்டியது, வெளி உலகத்தில் எந்த தொடர்பு வச்சுக்கிற கூடாது. இப்படி வந்து கணவனை இழந்த ஒரு பெண்ணை வந்து 1 வருஷ காலத்துக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததை அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இவன் பண்றான், 4 மாசம் 10 நாள் நம்மால் பண்றான். இஸ்லாத்துல இல்ல. இவன் என்ன பண்றான், இதாங்கிற பேர்ல அதே மாதிரி இருட்டறை உண்டாக்கி அறியாம காலத்தை வளர்க்கறது. இதாண்டா என்ன, வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. இதாண்டா இவங்களுக்கு என்னென்ன விலங்குகள் நம்ம சமுதாயத்துக்கு. ஒரு கணவன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய மனைவி கல்யாணம் பண்ற நாளைக்கு பண்ணிடக்கூடாது, ஒரு 4 மாசம் 10 நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, அலங்காரங்கள் பண்ணக்கூடாது. தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலா இருக்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ளது, நகை அணிகிறது, வகை வகையானது ஆடை, இதெல்லாம் ஒரு 4 மாசம் 10 நாளைக்கு தவிர்த்துக் கொள்ளணும். இதை தவிர வேற ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இதாங்கிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதே மாதிரி இன்னைக்கு ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்றமே அறியாமை காலம், அதுல இருந்த அவ்வளவு பழக்கத்தை நாளை குறைச்சு விட்டாங்க. அவன் 1 வருஷம், இவன் 4 மாசம் 10 நாள். ஆனா அதே இது நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கும். இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா இதாங்கிற பேர்ல இந்த கொடுமை தான் நடக்குது. அதே மாதிரி தாலிலாம் இருக்குவாங்க இந்த சமுதாயத்தில் இருக்குங்க. இது இல்லாத தாலி இவனா கட்டிக்கிட்டு அந்த கரசமணின்னு சொல்லுவாங்களே அதை பிடிச்சி உட்காந்து அறுப்பாங்க. அறுத்துட்டு வெள்ளை சிலையை கட்டி வச்சு எந்த அளவுக்குன்னா கர்ப்பிணியா இருக்கிற பெண்ணு கூட அவளை பார்க்க கூடாதான். ஷரத்துக்களை பாருங்க. கர்ப்பிணியா ஒரு பெண்ணு இருந்தா அவன் வயிற்றுக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துடலாம்ல, அதுக்காக பார்க்க கூடாதான். ஆனா அந்நிய ஆணை பார்க்க கூடாது என்பது இதாவுக்கு மட்டும் உள்ளதா, எப்பவுமே உள்ளது. இதாவுக்கு ஒரு புது சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. அந்நிய ஆண்களை ஒரு இச்சையோட வேற ஒரு நோக்கத்தோட பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. இது ஒரு பொதுவான விஷயம். ஒரு பேணுதல் என்ற பெயர்ல என்ன செய்யறது, ஒரு கை குழந்தை கூட பார்க்க கூடாது, கொள்ள போக கூடாதுங்க, குழந்தைய கூட எடுத்து கொஞ்சம் கூடாது. அந்த மாதிரி எல்லாம் போட்டு இருட்டறையில வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தக்கூடிய இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அறியாமை காலத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்து கட்டிய வழக்கம், ஒழித்து கட்டணும் நம்ம கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இது நான் சொன்னது இந்த சமாச்சாரம் இருக்கு பாருங்க, இது 5271வது ஹதீஸ் புகாரியில. இந்த 1 வருஷம் கொண்டே உள்ள எடுத்து வைப்பாங்கல்ல, அது வந்து புகாரியில இடம்பெற்றிருக்கு. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில 3 விஷயத்தை முக்கியமா குறிப்பிடுறாங்க. அந்த 3 விஷயத்தையும் சொல்வதற்கு என்னன்னா அது அவங்கள்ட்ட எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை இருந்துச்சுங்கிறத விளங்கிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமி மௌலூன். அறியாமை காலத்தில் இருந்த ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு இன்று முதல் மிதிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அறியாமை காலத்தினுடைய உங்களுடைய கெட்ட பழக்கம் இல்லாம உங்களுடைய காலுக்கு எனது காலுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. திமாவுல் ஜாஹிலியத்தி மௌலூஅத்துன். அறியாமை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பழி வாங்குறது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு சொன்னா கொலை செஞ்சவனை போய் கொலை செய்யறது ஓரளவுக்கு நியாயம் ஒத்துக்கலாம். என்னைய கொலை செஞ்சுட்டா யாரு கொலை செஞ்சானோ அவனை என்னுடைய பிள்ளைகளை கொலை செய்ய முடியாது. காத்துக்கிட்டே இருந்து பரம்பரையா சொல்லி வச்சு
அவனுடைய 10வது தலைமுறையாவது கொண்டு விடணும். அவனை கொல்ல முடியாட்டி அவன் மகனை, அவனையும் கொல்ல முடியாட்டி அவனுடைய மகனை, அவனையும் கொல்ல முடியாட்டி அவனுடைய மகனை, இப்படி வசியத்து மாதிரி சொல்லிட்டு போவாங்க. உங்க அத்தா வந்து நரதம் கொண்டு விட்டான், அவனை நீ முடிச்சிரு, உனக்கு முடியலன்னு சொன்னா அவன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிரு, அவனோட முடிக்கட்டும் இப்படின்னு சொல்லிங்க. ஒரு 40-30 தலைமுறைக்கெல்லாம் கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த கணக்கு தீர்க்க வேண்டியது அதை சொல்றாங்க. இந்த ரத்த பழி வாங்குவதற்கு ஒரு இமாவுல் ஜாகிலியத்தி மௌதுவாத்துன், அறியாமை காலத்துல இந்த ரத்தத்துக்கு ரத்தம் என்று பழி வாங்கும் நடவடிக்கைகளும் இன்று முதல் கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன அவ்வளவு தமின் அளவு மின் திமாயினா தம இப்னு ரபியா பின் ஹாரிஸ் கான முஸ்தல்யான் ஃபி பனி சாதின் ஃபகத்தலஹு ஹுதைல். இது என்ன செய்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை என் குடும்பத்திலிருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் உள்ள இப்னு ரபியா என்பவரை கொலை பண்ணியிருக்காங்க ஹுதைல்ங்கிற கூட்டத்தார். அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நான் தான் வாங்குவதா இருந்தால் முதல்ல நான் அதை வந்து ரத்து பண்றேன், அதுக்காக பழி வாங்குவதை என் குடும்பத்திலிருந்து நான் துவக்குகிறேன் சொல்லி, இந்த பழிக்கு பழி வாங்குறது இருக்குல்ல, ஒருத்தன் செஞ்சதுக்காக வேண்டிய அவனுடைய வாரிசுகளை பழி வாங்குறது, அதை நான் போட்டு மிதிக்கிறேன், என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கு என்பதை இருந்து முழங்கிறோம். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ரிபல் ஜாகிலியத்தி மௌலூன், அறியாமை காலத்தில் தெரியாம வட்டியிலே ஊறி போய் வந்திருக்காங்க சமுதாயம். அந்த வட்டிகள் எல்லாம் இன்று முதல் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கினீங்களோ எவன் வட்டியை திருப்பி கொடுக்காத, அசலை மட்டும் கொடுத்துரு. இந்த வட்டியை கூட என் குடும்பத்திலிருந்து நான் துவக்குகிறேன். என் குடும்பத்தில் யாரெல்லாம் அப்பாஸ் தான் பெரிய வட்டி வியாபாரி, பெரிய பயங்கரமா வட்டியில சம்பாதிச்சவர், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார். அவரிடத்துல யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறீர்களோ அவங்க அசலை மட்டும் கொடுங்க, யாரும் வட்டி கொடுக்காதீங்க, அதை என் குடும்பத்திலிருந்து நான் என்ன செய்யறேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல வந்து அன்றைக்கு வட்டி என்பது தலைவிரிச்சு ஆடி இருக்குது என்பதையும் வழங்குகிறோம். இரண்டாவது, இந்த பழிக்கு பழி பரம்பரையா பழிக்கு பழி வாங்கணுங்கிற அந்த வெறி உணர்ச்சி தூண்டுவதற்கு அதுவும் அவங்கள்ட்ட இருந்திருக்குது என்பதை இந்த புகாரியில 2137வது ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பழக்கம், இது வந்து நம்மள்ட்ட இன்னமும் இருக்குது, முஸ்லீம்கள்ல பல பேர்கிட்ட இன்னைக்கு இருக்குது. என்ன பழக்கம்னு கேட்டா, இந்த ஜோசியம் சொல்றவன்ட்ட போறது, வருங்காலத்தை கணிச்சு சொல்றான் பாருங்களேன், அவங்ககிட்ட போய்கிட்டு நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என் கையை பார்த்து சொல்லுங்க, ரேகையை பார்த்து சொல்லுங்க, என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு எத்தனை புள்ள பிறக்கும், என் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என் தொழில் அபிவிருத்தி ஆகுமா ஆகாதா, எல்லாத்தையும் இதோட நின்ற பரவாயில்ல, பெரிய அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த அமெரிக்கா ஜனாதிபதி யாருன்னு சொல்லுவாரு. இங்க உட்காந்துட்டு யாரு இந்த சோதிடர் சொல்லக்கூடியவர், அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி யாரு, இது எல்லாம் சொல்லுவாரு. இதே மாதிரியான கூத்துக்களை எல்லாம் பார்க்கிறோம். இப்ப அமெரிக்கா ஈராக்குல வந்து அமெரிக்காக்காரன் குண்டு போட்டான்னா யாகவ முனிவர் சொல்றாரு, இப்ப குண்டு போட்ட அன்னைக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது நிக்காது, 1 வருஷம் நடக்கும்ங்கிறாரு. அவன் நிறுத்திட்டான். அவர் முன்னாள் சொல்லிருக்காருங்க, குண்டு போட்ட அன்னைக்கு அவர் சொல்றாரு இது நிக்காது, 1 வருஷம் நடக்கும். அதோட இல்லாம உலக போர்ல வந்து முடியும், இது இப்படி எல்லா நாடும் சேர்ந்து சண்டை போட்டு உலக போராட்டம் இது என்ன செய்யும் ஒன்னு சொல்லி சொன்னாரு. ஒன்னு அவகானா இது நல்லா தெரியுது. இதே மாதிரியான ஜோசியர்கள்ட்ட போய் ஜோசியம் கேட்கக்கூடிய வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அவங்க பிறக்கக்கூடிய காலத்துல இருந்துச்சு. முஆவியாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய யா ரசூலல்லாஹ், உமூரன் குன்னா நஸ்னாஹா ஃபில் ஜாஹிலியத்தி, சில காரியங்களை நாங்கள் அறியாமை காலத்தில் செய்து கொண்டிருந்தோம், அதை நாங்கள் இப்போதும் செய்யலாமா என்று கேட்கிறாரு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குன்னா நஅத்தில் குஹான, சோதிடர்களிடத்திலே நாங்கள் சென்று வந்து வந்தோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால ஃபலா தஅத்துல் குஹான், இந்த சோதிடர்கள்ட்ட நீங்க போகாதீங்க. அப்ப சோதிடர்கள்ட்ட ஜோசியம் கேட்கக்கூடிய ஒரு வழக்கம் அது இஸ்லாமிய வழக்கம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்களோ அப்படி ஒரு வழக்கம். இன்றைக்கு நம்ம ஜோசியம் கேட்க போறோமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு பேப்பர்ல போட்டிருக்கோம், ஒரு ஜோசியர் இறந்து போயிட்டாரு 83 வயசுல, பெரிய ஜோதிடர். அவரு ஜோதிடத்துக்கு பத்திரிகை நடத்திருக்காரு 60 வருஷமா. அகில இந்திய ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்று நிறுவி அதனுடைய தலைவர் அவர் நேற்று இறந்து போயிருக்காருன்னு தினமணியில முதல் பக்கத்தில் பெரிய செய்தி போட்டிருக்கான். அவர் அன்னைக்கு தான் இறப்பாரு, அவருக்கே தெரியல. அவர் இறக்குறத பத்தி அவர் இறப்பார் இவர் இறப்பார் நமக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஆளு எப்ப இறக்குவார்னு இதுக்கு முன்ன முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாரா, என்னுடைய சாவு இன்னைக்கு தான் ஏற்படும்னு. அதை கூட சொல்ல நல்லா தெரியுது பொய்ன்னு. இதை வந்து அன்னைக்கு நம்பினாங்க, இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆலிம் சார்ட்ட போறோம்,
நல்ல நாள் ஒன்று பார்த்துட்டாங்க, இந்த நாள்ல நான் காலை திறந்தா ஓகோன்னு இருப்பேன். இதையெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஆலிம் சாட்டை சொன்னா அவர் ஓகோன்னு இருக்க மாட்டாரா? உங்களுக்கு சொல்லி தந்து உங்களை ஓகோன்னு ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தா அவர் நல்ல காசு மனத்தோட செல்வாக்கோட செழிப்போட இருந்துட்டு போயிடலாமே. இதெல்லாம் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நடக்கக்கூடியது எனக்கு என்ன நடக்கும், அவருக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும், இதெல்லாம் மனுஷனுக்கு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு சொல்ல முடியும் நீங்க நம்புனாங்க. இது அறியாமை காலத்தினுடைய பழக்கம். இது குழி தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு பழக்கம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாதேங்கறாங்க. அது மாத்திரம் இல்லாம எவன் ஒருத்தன் இப்படி போறானோ லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 நாள் தொழுக அவன் ஏத்துக்கொள்ளப்படாதான். ஒரே ஒரு தடவை அசரத்துல போய் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டாங்க, மழை பெய்யுமா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, தெருவில் வர குடுகுடுப்பக்காரன் இருந்து பெரிய பெரிய சாமியார்கள் வரைக்கும் யார்ட்ட போனாலும் சரி போனா 40 நாள் கஷ்டப்பட்டு தொழுதிங்கள, 40 நாள் தொழுது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டு போயிடுது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கொடிய பாவமாக இந்த ஜோசியத்தை இஸ்லாம் கருது. எந்த மனுஷனுக்கு வருங்காலத்தை சொல்லவே முடியாது, அவனுக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு இது சின்ன புரிந்து கொள்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா கூட சொல்லி காட்டலாம். ஒரு ஜோசியம் வர்றான், வந்து மரத்தடியில் உட்காடுறான். ஒரு நபரை உட்காந்துட்டு வெறும் பெட்டி தூக்கிட்டு போறான். என்னப்பா ஒத்துறீங்க, அவன் வருவாய் இன்னைக்கு இல்லைங்க. அப்ப அந்த மரத்தடியில் இன்னைக்கு ஒரு கோயில் நம்மகிட்ட வரமாட்டான்னு உங்களுக்கு தெரியல பத்தியில. ஜோசியம் சொல்றதுக்கான உட்காடுறான, உட்காரும்போது அவன் என்ன பண்ணிருக்கானே, இந்த மரத்தடியில் இன்னைக்கு உட்காரோம், இன்னைக்கு நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, எங்க கிடைக்குமா அந்த இடத்துல உட்கார வேண்டியதானே. ஒரு நாள் பூரா உட்காந்து எத்தனா கிடைக்காம திரும்பி போற ஜோசிக்காரன் பார்க்கத்தானே செய்றீங்க. அவனுக்கு அன்னைக்கு எத்தனா கிடைக்காதுங்கிறது கூட அவனுக்கு தெரியல. நம்மள்ட்ட வர்றான், ஜோசி விரட்டி விட்டுருவோம், விரட்டி விடுவோம்னு தெரிஞ்ச என்கிட்ட ஒருத்தன் வரலாமா? இவன் விரட்டி விடுவான் கண்டுபிடிச்சிருக்கணும்லங்க. நானே எத்தனை ஜோசிக்காரன் விரட்டி விட்டுருவேன். ஐயா ரேக பார்க்கணுமா, ஜோசியம் பார்க்கணுமான்னு வருவான், பாலு விரட்டி விட்டுறேன். அவன் ஜோசி தெரிஞ்சவன் என்ன ஒண்ணு எனக்கு வந்திருக்க கூடாது. யாரு பாப்பான்னு அவன் வீடா தேடி போயிருக்கணும். இந்த ஆள் தான் பாப்பாரு, இவர் பார்க்க மாட்டாரு, எவன் திட்டு வாங்கிருக்க கூடாது. யாரு பாப்பாங்களோ அவன்கிட்ட நேரம் மிச்சமாகும்ல. நீ 1000 பேர் அலைஞ்சு 3 பேர் பார்ப்பான், கரெக்டா அந்த 3 பேர் கொண்டு போக வேண்டியதானே. இது நல்லா தெரியுது பொய்யுண்டு. இதை நம்ம சமுதாயத்தில் உள்ளவன நம்புறோம், அசரத்துக்கு போய் நம்புறோம், சாமியார் நம்புறோம், விபூதி நம்புறோம். இது அந்த காலத்து பழக்கம். அதே மாதிரி சகுனம் பார்க்கிறது. அவர் கேட்கிறாரு, நாங்க அறியாம காலத்துல ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், செய்யலாமா, செய்யாதீங்க. அடுத்து என்ன செய்யணும், குன்னா நத்தையரும், நாங்கள் சகுனம் பார்த்து கொண்டிருந்தோம். சகுனம்னா என்ன, நல்ல சகுனம் கெட்ட சகுனம். ஒரு பிரயாணத்துக்கு போறது, போகும்போது இடையில ஒரு கழுதை குறுக்க வருதுன்னு வைங்களேன், நல்லபடியா நடக்குங்க அப்படி நினைச்சுக்கிறது. கழுதை ஒரு குறுக்காது, அதனுடைய தேவைக்கு அது ஓடுவதற்கும் நம்ம காரியம் நல்லா நடக்குங்கிறது ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது பாட்டுக்கு ஓடுது, அவ்வளவுதான். அதே மாதிரி பூனை குறுக்க ஓடுது. நம்ம நாட்டுடைய சகுனத்தை சொல்றேன். பூனை குறுக்க ஓடுது, ஒரு வெளியே வர்றான் முக்கியமான வேலைக்காக வேண்டி, பூனை குறுக்க ஓடுது, திரும்பிடுவான். பூனை குறுக்க ஓடிச்சு நல்லா இருக்காது. கழுதை குறுக்க போனா நல்லா இருக்கும், பூனை குறுக்க போனா நல்லா இருக்காது. வரும்போது ஒரு தடங்களை முட்டிடுச்சு, நிலையில முட்டிட்டான், போக மாட்டான். முட்டியாச்சுல போயிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்கார்ந்துட்டு மழை வரணும் புதுசா பேசல. வழியில முள்ளு குத்திருச்சுன்னா போகக்கூடாது, பயணம் தொடரக்கூடாதான். அதுக்கு பரிகாரம் என்ன, கொஞ்சம் திரும்பி போய் போகலன்னு ரத்து பண்ணி விட்டு மர புதுசா பிரயாணத்தை தொடங்கணும். இப்படி எல்லாம் கிறுக்கத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் சகுனம். இந்த மாதிரி சகுனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பறவை எத்திக்க என்ன செய்வான், ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்கும். இந்த பறவை நான் கல்ல விட்டு எரிய போறேன், இது வடக்க போனுச்சுன்னா நல்லபடியா அந்த காரியம் முடியும், தெற்க போனுச்சுன்னா அந்த காரியம் நல்லா இருக்காண்ட ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. பறவைக்கு கல்ல விட்டு எரிஞ்சு இவன் போறதை தீர்மானிப்பான். இவன் போறதா இல்லையா தீர்மானிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பறவை போகணும். அது எங்கிட்டு போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. இதை பத்தி கேட்கும் பொழுது செய்யும் எஜிதுஹு அஹதுக்கும் ஃபீ நஃப்ஸிஹி, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான், இப்படி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஃபலா யசுத்தன்னக்கும், அது உங்களுடைய எந்த காரியத்தையும் தடுத்து விடக்கூடாது. போகும்போது மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டா ஏற்பட்டு போயிட்டே தடுக்கிற மாதிரி சவுனம் பாத்திரக்கூடாது. போறீங்க ஒரு காரியத்தை செய்யணும், நான் இறங்கிட்டீங்க, பூனை வந்தாலும் சரி, நாய் வந்தாலும் சரி, விதவை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, முன் வச்ச கால பின்னாடி வச்சிடக்கூடாது, அதுக்கு நீங்க பழியாயிராதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட மூட்டிக பழக்க வழக்கங்கள் இது போதும் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ஒரு பைத்தியக்காரங்களாக, அறிவில்லாதவங்களாக, சிந்திக்கிற திறன் இல்லாதவர்களாக, பக்தியின் பெயரால ஒரு காட்டு ராணித்தனமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இதிலிருந்து நம்ம பார்த்துக்கணும்.
இப்படிப்பட்ட காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு என்ன செய்யறோம், நேரடியா நுழைஞ்சிரும்.